எக்ஸாம்பிள் 6.55 ஒரு பிளேன், கேர்ஃபுல்லா கவனிங்க. அந்த பிளேனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. நம்ம கார்ட்டீஸ்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பிளேனோட வெக்டார் ஈக்குவேஷனை கார்ட்டீஸ்னா கன்வெர்ட் பண்றது? அந்த ஆர் வெக்டார் டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்க்கு பதிலா எக்ஸ் ஒய் ஜெட்னு ரீப்ளேஸ் பண்ணா போதும். அப்ப ஐ கேப் பதிலா எக்ஸ் பிளஸ் 2 ஜே கேப் பதிலா ஒய் பிளஸ் 3 கே கேப் பதிலா இசட் பிளஸ் 38 இங்க வந்தா மைனஸ் 38 ஈக்குவல் டு 0. இப்போ find the image of the point whose position vector is in the plane. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடுத்து சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் i cap plus 2j cap plus 3k cap. அது பாயிண்டாவே எழுதிக்கலாம். i cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, j cap ஓட கோஎஃபிஷியன்ட் 2, k cap ஓட கோஎஃபிஷியன்ட் 3. இப்போ இமேஜ்னா என்னன்னா, அந்த பாயிண்ட்ல இருந்து பிளேனுக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா, அந்த கீழே மேல எப்படி அந்த பிளேனுக்கு மேல பெர்பெண்டிகுலரா ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அதே மாதிரி பிளேனுக்கு கீழே பெர்பெண்டிகுலரா ஒரு 5 சென்டிமீட்டர் வரும் இல்லையா? அந்த எட்ஜில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேரு தான் இமேஜ். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? ஒரு பிளேன் இந்த பிளேனுக்கும் இந்த லைன் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த எட்ஜில் இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே கீழே பெர்பெண்டிகுலரா, அதே மேல எப்படி ஒரு 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி கீழே 5 சென்டிமீட்டர்ல எட்ஜில் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் என்ன கேக்குறாங்க, அதுதான் இமேஜ். அப்போ இதோட இமேஜ் இது, இதோட இமேஜ் இங்க கீழே. இப்ப நம்ம சம்முல என்ன பண்றாங்க, பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்து அது மேல இருக்கிற ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு சென்டிமீட்டர் வருதோ அதே சென்டிமீட்டர்ல கீழே இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதுதான் இமேஜ். அந்த இமேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு தெளிவா தெரியாத ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏ, இது பி, இது எம்னு வச்சுக்கலாம். இந்த ஏபியோடைய மிட் பாயிண்ட் தான் எம். இப்ப எம் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் ஏபிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பி கண்டுபிடிச்சுக்கலாம். இது ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஆல்பா, பீட்டா, காமா. இப்ப நம்ம நோக்கம் ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏவோட இமேஜ் தான் பி, பி ஆல்பா பீட்டா காமான்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஏங்கிறது பாயிண்ட் தெரியும், எம்ங்கிற பாயிண்ட் தெரியாது, பிங்கிற பாயிண்ட் தெரியாது. அப்ப எம்ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கலாமா? 2 பாயிண்ட் நோனா இருக்கிறப்போ ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்ப 2 அன்னோன் இருக்குது, ஃபர்ஸ்ட் எம்ங்கிற அன்னோன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பிங்கிற அன்னோன் கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வேணும்னா, இந்த பாயிண்ட் எது மேல இருக்குது? லைன் மேல இருக்குது, பிளேன் மேல இருக்குது. அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். அதாவது லைனோட ஈக்குவேஷனையும் பிளேனோட ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். பிளேனோட ஈக்குவேஷன் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, ஆனா லைனோட ஈக்குவேஷன் கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ், கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க, இந்த பிளேனுக்கு லைனுக்குள்ள ரிலேஷன் என்னது? பெர்பெண்டிகுலர். we know very well. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன்ல xyz க்கு பதிலா i cap j cap k cap னு மாத்துனோம்னா அது அந்த பிளேனுடைய பெர்பெண்டிகுலரா மாறிரு, நார்மல் வெக்டரா மாறிரு. x க்கு பதிலா i cap, y க்கு பதிலா j cap, z க்கு பதிலா k cap, மீதியை நெக்லெக்ட் பண்ணிரோணும். அல்லது அது வெக்டார் ஈக்குவேஷன்ல டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதா அந்த பிளேனோட பெர்பெண்டிகுலர் வெக்டார். டாட்டுக்கு அப்புறம் இருக்குது i cap plus 2j cap plus 4k cap. நீ எப்படி போய் பார்த்தாலும் சுத்தி வளைச்சு வந்தா ஒரே ரிசல்ட் தான் வரும். இப்ப நம்ம நோக்கம் இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். லைன் மேல ஒரு பாயிண்ட் இருக்குது, லைனுக்கு பேரலா ஒரு வெக்டார் இருக்குது. ஏன்னா பிளேனும் அந்த லைன் ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர். இப்போ பிளேனுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சுக்கிறோம். அப்போ பிளேனோட இந்த 2 பெர்பெண்டிகுலர் அது ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்கு, பேரலா இருக்கும். அப்போ பிளேனுக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குது, ஒரு நார்மல் வெக்டார் இருக்கு, அந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல். இப்ப இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். லைன்னா 2 டைப்ஸ், ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டார், லைன் மேலேயே 2 பாயிண்ட்ஸ். இப்போ லைன் மேல ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர் ஆகுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னன்னா x minus x1, அந்த பாயிண்ட் என்னது 1, இதுதான் x1 y1 z1, இதுதான் b1 b2 b3. x minus x1 by b1ங்கிறது i cap coefficient 1 equal to y minus 2 by 2 equal to z minus 3 by 4. செக் பண்ணிக்கலாம். ஒரு லைனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல xyz இருக்கிறப்போ அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்போசிட் சைன்ல மாத்தினா பாயிண்ட் 1 2 3 பாரு, டினாமினேட்டர் பேரலல் வெக்டார் 1 2 4, அதுவும் கரெக்டா இருக்கு. ஈக்குவல் டு t ன்னு போட்டுக்கலாம்.
நமக்கு தேவை இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லைன் மேல இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ணலாம். x, y, z ஈக்குவல் டு 1 மேல போனா 1 இன்டூ டி, டி மைனஸ் 1 அங்க போனா பிளஸ் 1, செகண்ட் லாஸ்ட் ஈக்குவேட் பண்ணலாம். 2 இன்டூ டி, 2t மைனஸ் 2 அங்க போனா பிளஸ் 2, 4 மேல கொண்டு வரப்போ 4t மைனஸ் 3 அங்க வரப்போ பிளஸ் 3. நமக்கு அந்த லைன் மேல இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தேவையில்லை, இந்த பாயிண்ட் வேணும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜெனரல் பாயிண்ட், அதைவே இந்த பாயிண்டா அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட நாம அசியூம் பண்ற காரணத்தினால, அதாவது எம்ங்கிற பாயிண்ட் அசியூம் பண்ற காரணத்தினால அது எது மேல இருக்குது, பிளேன் மேல இருக்குது. அப்ப தாராளமா பிளேனோட ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷன்ல எந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், அந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான டயக்ராம் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி கான்செப்ட் அதை இங்க ஃபாலோ பண்றோம். அப்ப இந்த பிளேனோட ஈக்குவேஷன் x பிளஸ் 2y plus 4z minus 38 equal to 0 at m னு assume பண்ணிக்கிற இந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட்? t plus 1, 2t plus 2, 4t plus 3. x க்கு பதிலா t plus 1 plus 2 into y, y க்கு பதிலா 2t plus 2 plus 4 into z, z க்கு பதிலா 4t plus 3 minus 38 equal to 0. simplify பண்ணிக்கலாம். t plus 1, 2 உள்ள போறப்போ plus 4t plus 4, 4 உள்ள கொண்டு போலாம். 4 into 4 16t, 4 into 3 12 minus 38 equal to 0. t plus 4t 5t, 5t plus 16t 21t equal to constant 1 plus 4 5, 5 plus 12 17, 17 minus 38 என்ன வரு? minus 21 வரு. minus 21 இந்த சைடு, அது ஆப்போசிட் சைடு வரப்போ plus 21. அப்ப t equal to 21 by 21 என்ன ஆயிரு? 1 மாறிரு. அப்ப இம்மீடியட்டா m கண்டுபிடிச்சுக்கலாம். mங்கிறது என்னது? இந்த பாயிண்ட், அதாவது இதுதானே m னு அஸ்யூம் பண்ணிருந்தோம். t க்கு பதிலா 1, 1 plus 1 2, t க்கு பதிலா 1 2 into 1 2, 2 plus 2 4, t க்கு பதிலா 1, 1 into 4 4, 4 plus 3 7. இப்போ டயக்ராம் பாருங்க. AB உடைய மிட் பாயிண்ட் தான் m, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் AB equal to m. மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியுங்களோ, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, z1 plus z2 by 2. அப்போ 1 plus alpha by 2, அதாவது x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, 2 plus beta by 2, z1 plus z2, 3 plus gamma by 2 equal to m. mங்கிறதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2 4 7. ரெண்டு பாயிண்ட்ஸ் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணலாம், y கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம், z கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம். சிம்பிளா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆல்பா பீட்டா காமா வேணும். ஒரே ஸ்டெப்ல முடிக்கிற ஒரு 4 ஸ்டெப் வருது. சோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ண போறோம். 2 மேல போனா 2 into 2 4. நமக்கு இப்ப ஆல்பா வேணும். 2 மேல போனா 2 into 2 4, பிளஸ் 1 அங்க போனா மைனஸ் 1, அப்ப 4 minus 1 3. அப்புறம் 2 மேல போறப்போ 2 into 4 8, பிளஸ் 2 அங்க போனா மைனஸ் 2, 8 minus 2 6. 2 மேல போறப்போ 2 into 7 14, பிளஸ் 3 அங்க போனா மைனஸ் 3, 14 minus 3 11. அப்போ ஆல்பா பீட்டா காமா, அதாவது இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப டவுட் வந்தா செக் பண்ணிக்கலாம். அந்த ஏபியோட மிட் பாயிண்ட் தானே m. அப்போ 1 3 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். x1 plus x2 by 2, 1 plus 3 4, 4 by 2 2 பர் m ல இருக்கக்கூடிய 2 கிடைச்சிருச்சு. 2 plus 6 8, 8 by 2 4 கிடைச்சிருச்சு. 3 plus 11 14, 14 by 2 7 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு மேல இருக்கிற பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் தான் கொடுத்துக்கறாங்க. அது மாதிரி நமக்கு கிடைச்ச இமேஜ் இதோட நிறுத்திட்டாலும் சரி, இதுதான் இமேஜஸ் இது எழுதினாலும் சரி, இல்லாட்டி அத பொசிஷன் வெக்டார் எழுதினாலும் கரெக்ட். பொசிஷன் vector of the image is 3i cap plus 6j cap plus 11k cap. அதாவது கான்செப்ட் வைஸ் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்,
ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா செஞ்சுக்கலாம். அது இதே லென்த் தான் வரும். என்ன ஒரு சம்முக்காக தனியா ஒரு ஃபார்முலா படிக்க வேண்டிய சிச்சுவேஷன். இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் கவனிச்சீங்க. ஜஸ்ட் 1 மினிட்ல சொல்லி முடிச்சிடுறேன். இமேஜின்னா ஒரு பிளேன்ல ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர்னா கீழ இன்னொரு 5 சென்டிமீட்டர்ல அந்த எட்ஜ்ல இருக்கிற பாயிண்ட் தான் இமேஜ். அப்போ அந்த இமேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். பிளேனோட ஈக்குவேஷன் குடுத்துட்டாங்க. லைனோட ஈக்குவேஷன் தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சா தான் சால்வ் பண்ணி இந்த மிட் பாயிண்ட் m கண்டுபிடிக்க முடியும். அதனால லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த லைனோட ஜெனரல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு ஒரு லைனோட ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டு ஸ்கேலார் போட்டா ஜெனரல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அந்த ஜெனரல் பாயிண்ட்ட நம்ம m ன்னு நினைச்சோம். அப்ப அது பிளேனோட ஈக்குவேஷன்ல இருக்கறங்காட்டி பிளேன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த t கண்டுபிடிச்சிட்டு m கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏபிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றப்போ அந்த b யும் கிடைச்சிருச்சு. ஆன்சர் வெரிஃபை பண்ணியும் பார்த்துட்டோம்.